ஆஃப் தௌசண்ட் இயரோட 12th எபிசோட் பார்த்துடலாம் வாங்க. பே போய் என்ன பண்ணுறான்னா, அங்கே உள்ள அந்த மந்திர விளக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை போய் ஓப்பன் பண்ணுறான். அங்கே மந்திர விளக்கே இல்லை. இவனை கட்டி போடுறதுக்காக ஒரு மந்திர கயிறு தான் இருக்குது. அதை டக்குன்னு வந்து பேயை சுற்றி நின்றுது. அப்போ வந்து இவன் வந்து என்னை ஏன் இப்படி கெட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு பே கேட்கையில் இங்கே ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அடே முட்டா பயலே, உன்னை நம்புனதுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைடா, உனக்கு மூளையே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ ஒரு பக்கம் தலையில் கை வச்சுட்டு டென்ஷன் ஆகிறான். பே நீ ஒரு ஸ்டூப்பிட் தான்டா எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சோர்ந்து படுத்துடுறான். அவன் தம்பிக்கு தெளிவில்லைன்னு சொல்லிட்டு, நீ அந்த முட்டாள் பேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? இதை மாதிரி வந்து ஜூ என்கிட்ட வரையில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் வரமாட்டாங்க. அது போக நாங்கள் ரகசியமாக தான் எப்போயுமே பேசிக்கிடுவோம், வெளிப்படையாக எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நீ நல்லா தான் நடித்த தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லையில், உன்கிட்ட வந்து குஞ்சுவானை எவ்வளோ நல்லா தான் பழகுனா, ஆனால் அவளுக்கே நீ ஏமாற்றி துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லையில், குஞ்சுவானா அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லையில், செத்தால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பே சொல்லையில், சரி நான் ஒன்றும் கொல்லணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்து பக்கத்தில் வச்சு நான் அறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி நான் சொல்லிடுறேன் அவள் எங்கே இருக்கான்ட்டு அப்படின்னு சொன்னோடனே இவனை மூஞ்சிலே ஒரு அடியை போட்டு மயக்க அடைய செஞ்சிடறான். ஏன்னா யாரும் அங்கே வராங்க. அதனால வந்து இவனை மயக்கம் அடைய செஞ்சுட்டு பிங்கு வந்து வெளியே வந்து நிற்கிறான். யார் வரா அப்படின்ற மாதிரி ரொம்ப பதறி போயிட்டு வெளியே போய் பார்த்தா அவங்க அண்ணன் தான் திடுதுப்புன்னு வந்து ஆதி தான் விசிட் பண்ணியிருக்கான். வாண்ணா நீ இவ்வளோ தூரம் வந்து தம்பியை திரும்ப பார்க்குவேன் நினச்சி கூட பார்க்கல வா அப்படின்னு சொல்லல, கொஞ்ச நாள் நான் அவன் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்கான். டவுட் இருக்கனால இங்கே ஹீரோயின் உட்காந்துட்டு பே எதனால் வரலை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இங்கே வந்து ஜியாங்கி சொல்கிறா ஜியாங் கிட்ட, தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடுங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லல. லேட் ஆகுது நீ போய் படு, நாளைக்கு நம்ம வேறு ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இன்டேரக்டாக நீ என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி இவன் இந்த இடத்துல சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நம்மளோட பிங்கோடைய அரண்மனைக்கு தான் வரா. ரகசியமாக ஒளிஞ்சு வந்துட்டுருக்கா. ஆட்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு மேலே போய் என்ன பண்ணுறான்னா, அந்த ஓட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்கே இருக்கிறது வந்து ஆதி வந்து நல்லா உட்காந்து சரக்கடிச்சிட்ருக்கான். இது வரைக்கும் ஆதி சிரித்து நான் பார்த்ததே இல்லை. இந்த ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவன் சிரித்து. அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. சரி பார்த்துட்டால பக்கி போக வேண்டியதானே, ரொம்ப நேரமாக அவனையே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கையில் இவன் தானே நம்ம அப்பா அம்மாலாம் கொண்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஒரு பக்கம் இல்லை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் அழிஞ்சதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கையில் இங்கே ஆதி வந்து பார்த்துட்டான் ஹீரோயினா. அவ்வளோதான், அந்த பாடலில் தூக்கி விசிறி அடிக்கிறான். அப்படியே கரெக்டாக ஹீரோயின் மேலே போய் படுது. ஹீரோயின் விலகிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக கூரை மேலே தாவி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்கு வந்து ஹீரோயின் அப்படி ஸ்லிப்பாகி போகையில் பிடிச்சிட்டு ஓடி போயிடுறான். ஒரு புதருக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இதை மாதிரி வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, நீயா ஆட பாவி அப்படின்னு சொல்லல, வாயை மூடு அப்படின்னு கத்தாத அப்படின்னு சொல்லல, என்னோட விளக்கிங்கடா அப்படின்னு தான் கேட்குறா. இப்போ பேச வேண்டிய டைம் இல்லை, எங்கள் அண்ணன் இங்கே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர் பக்கத்தில் தான் ஆதி வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கான். இங்கே பிங்குக்கு ரொம்ப பக்குங்குது. அண்ணன் கிட்ட மாட்டினா சட்னி தான் சொல்லிட்டு அந்த பக்கம் யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. ஆதி அதை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி போயிடுறான். இங்கே ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இப்போ நீ வெளியே போகிறது நல்லது கிடையாது, உன் உயிருக்கு ஆபத்து, சரி வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே வந்து பிங்கு வந்து வேறு ஐடியா பண்ணி வேறு யாரோ ஒரு ஆள் கூட இதை மாதிரி முகமூடி போட்ட ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ரொம்ப தெளிவானவனாக தான் இருக்கான். பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் சத்தம் கேட்டு வரையில் இருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அண்ணன் முன்னாடி பயங்கரமாக கும்ஃபு கலைகளெல்லாம் இறக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அண்ணன் நீ நல்லா தானே நான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கையில், நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே தாக்க வந்த ஆள் யார் அப்படின்னு கேட்கையில், ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் பயப்படாத, என்னை தேடி தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பிங்கு சொல்லிட்டு இருக்கான். அவனை கூட்டிகிட்டு போங்கடா போய் ஜெயிலில் அடைங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில், இதை மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆதி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேற்று தான் நான் வந்து இதை மாதிரி கோழி பிடிக்கிற கேமுக்கு போனேன், நிறையா வந்து பணம் சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன், அவங்க யாரோ கோவப்பட்டு தான் வந்து இப்படி வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ லியோலேருந்து யாரோ என்னை கொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இனிமேல் வந்து லியோ மக்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொண்டுண்டா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லல. என்னப்பா டெய்லி கோழி சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உன்னோட கும்ஃபுக்களை வர வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, என்னால் நம்பவே முடியல, ஒரு நாள் நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, அண்ணா சின்ன வயசுலேருந்து நீ தான் சிறந்தவன், நான் உன்னத்துக்காகாதவன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணினேன் அப்படின்னு சொல்லல. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது, இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே குஞ்சுவான் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். நீ ஓகே சரியாயிட்டியா அப்படின்னு சொல்லல. இது மாதிரி குஞ்சுவான் பயங்கரமாக முறைக்கிறா. என்ன தைரியம் இருந்தால் பொய் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஏன் முறைக்கிற நப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி பேசி காமிக்கிறான். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப நடிப்ப அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகையில், இதை மாதிரி வந்து எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு கேட்கல, நான் அவனை கொண்டுட்டேன்
அப்படின்னு இவன் சொல்லையில, "என்ன நீ கொன்னுட்டியா அவன?" அப்படின்னு கேட்கையில, "நீ என்ன நெனச்ச? மத்தவங்கள மாரி என்ன நெனச்சியா? நான் ஒண்ணும் அவன நிஜமாலே கொல்லல. எனக்கும் எங்க அண்ணனோட மான்ஸ்டருக்கும் நெறைய வித்தியாசம் கிடையாது. அவன் மாரி நான் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன்." அப்படின்னு சொல்லையில, எங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. "அப்புறம் எதுக்கு அவன் செத்துட்டான்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லையில, "நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒண்ணும் சாகல. இங்க தான் இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து பிங்க கூட்டிட்டு போய் காட்டுறான். "அவன் தூக்கத்துல தான் இருக்கான். ஒண்ணும் பயப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லையில, இங்க சொல்றான், "நீ வந்து எங்க அண்ணன டிஃபெண்ட் பண்ணலான்னு நெனைக்கிறியா? அது ரொம்ப கஷ்டம். அவன எதிர்த்து நிக்கணும்னா நெறைய ட்ரிக்ஸ் தேவ. நெறைய பலம் தேவ. நீ சாதாரண வந்து ஒரு பொம்பள. உன்னால அவன எதிர்த்து நிக்கவே முடியாது. நீ வந்து லியோ நாட்ட சேர்ந்தவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுமா? லியோ நாட்டு மக்கள வந்து எப்படி வந்து உங்க அண்ணன் டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்ன விட அதிகமாவே தெரியும்." அப்படின்ற மாரி இங்க பெங்கு சொல்லிட்டு இருக்கான். பெங்கு நல்லவன் தான் போல இருக்கு. அத மாரி வந்து, "நீ நெனைக்க வேணாம். இங்க இருக்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. இங்க நெறைய நல்லவங்களும் இருக்காங்க." அப்படின்னு சொல்லையில, "நீ பேசாத. என்கிட்ட இருக்க ஒரு பொருள திருடிட்டு வந்தவன் தானே நீனு. நீ எப்படி நல்லவனாகுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "உனக்கு எதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப் தேவைப்படுது? எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. நீ சாதாரண ஒரு மக்கள் தானே. எனக்கு டவுட்டா இருக்கு. வேற எதுவும் உன்கிட்ட விஷயம் இருக்கா? நீ சந்தேகமா இருக்கு. நீ லியோ நாட்ட சேர்ந்த சாதாரண பொண்ணு மாரி தெரியல. நீ எதுக்கு அதிகமா அதில இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற?" அப்படின்னு கேட்கையில, "உனக்கு இந்த விஷயம் தேவை கிடையாது. எனக்கு அந்த லேம்ப் மட்டும் வேணும்." அப்படின்னு சொல்லையில, "அந்த லேம்ப்னால மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு உன்கிட்ட இருந்தா வரலாம். அதனால அந்த லேம்ப் என்கிட்டயே இருக்கட்டும். அது ரொம்ப சேஃப்டியா இருக்குது." அப்படின்னு சொல்லையில, என் அண்ணன் வந்து அந்த லேம்ப ரொம்ப எதிர்பார்க்குறான். அவன் கையில அது கிடைக்கக்கூடாது. அப்படின்ற மாரி இங்க பெங்கு சொல்லையில, ஹீரோயின் சொல்றா, "எனக்கு தெரியும் எதுக்காக அந்த லேம்ப் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி கேட்கையில, "அப்பன்னா நீயும் நானும் எனிமி கிடையாது இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க பெங்கு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு டான்ஸ் ஆடுறவங்க நெறைய பேர் வருவாங்க. அவங்களோட ஆளுங்களோட ஆளா சேர்ந்து நீ வெளிய போயிடலாம் சேஃப்டியா. அதுக்கப்புறம் நீ என்னைய எப்பயும் போல பிங்குன்னு கூப்பிடலாம். எருமைன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் மொறைக்கிறா. ஏன்னா, அவன் பழைய மாரி ஒரு மாரி கொஞ்சிக்கிட்டு பேசியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து, "டேய் நீ சுத்தமா வேஸ்ட்டுடா. பெரிய வந்து நான் தான் கண்ணாடின்னு சொல்லிக்கிறேன். ஆனா வந்து சாதாரண ஒரு ஆதியோட தம்பிய கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீலாம் என்ன முட்டாள்றா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கையில, ஹீரோயின் வந்து, "நீ ரொம்ப கெட்டவன்னு சொன்னத வந்து பெங்கு நெனச்சு பார்த்து ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் வந்து, உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் யாருன்றது." அப்படின்னு சொல்லையில, இவன் யோசிக்கிறான். இவ யாரா இருப்பான்னு சொல்லிட்டு, இப்படி அவள பத்தி ரொம்ப சிந்தனைகள் வருது. "என்ன இப்படி தப்பா நெனச்சுக்கிட்டாளே!" அப்படின்னு சொல்லையில, இங்க காலையில எந்திரிச்சு பே வந்து ரொம்ப பயந்து போய் இருக்கா. "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்றதே அவன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். "அடேய் ட்ரெஸ்ஸ போட்டு வாடா, டைம் ஆகுதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. இங்க ஹீரோவும் ரொம்ப சோர்வா மயக்கத்துல படுத்திருக்க மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து மயக்கத்துலருந்து முழிச்சுட்டான். முழிச்சுட்டு வந்து அவன் திரும்ப சக்திய பயன்படுத்தி ஹீரோயின் என்ன செய்றா அப்படின்றத அவன் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்க ஹீரோயின் அந்த டான்ஸ பார்த்தோனே, அவ ஆடுன அதே டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா ஆயிடுது. அந்த டான்ஸ் ஆடுன பொண்ணுகிட்ட கேட்கிறா, "இந்த டான்ஸ் வந்து லியோ நாட்ட சேர்ந்ததாச்சே, நீ லியோ நாட்ட சேர்ந்தவளா?" அப்படின்னு கேட்கையில, அந்த பொண்ணு பயப்படுது. "ஒண்ணும் பயப்படாத, நானும் லியோ நாட்ட சேர்ந்தவ தான்." அப்படின்னு சொன்னோனே, "ஆமா நான் லியோ நாட்ட சேர்ந்தவ தான். இது மாரி வந்து பெங்கு தான் எங்களுக்கு அடைக்கலம் குடுத்து எங்கள காப்பாத்தி இங்க வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லையில, "சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெங்கு தான் இவங்களெல்லாம் காப்பாத்தியிருக்கான். இத மாரி என் தம்பி வந்து கிட்டத்தட்ட செத்து போற நிலைமையில இருக்கான். எனக்கு ஒரு ரூம் குடுக்குறியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கையில, "சரி வாங்க நான் ரூம் குடுக்குறேன். இது ரொம்ப குட்டி ரூம் தான். நீங்க நைட் இங்க ஸ்டே பண்ணிக்கலாம். காலையில இங்கேருந்து போயிடலாம் நம்ம." அப்படின்ற மாரி இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு. போர் தொடுத்து லியோ நாடு அழிஞ்சதுக்கு அப்புறம் லியோ நாட்டு மக்கள் எல்லாம் பெங்கு தான் கூட்டிட்டு வந்து அடைக்கலம் குடுத்து காப்பாத்துனாரு அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது பெங்கு எவ்வளோ பெரிய நல்லவன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. "சரி எங்களுக்கு ரூம் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது லேட் ஆகுது. நீ தூங்குங்க. காலைல நம்ம சீக்கிரம் போகணும்னு" அந்த பிள்ளை சொல்லிட்டு போகையில, இங்க வந்து பேக்கு வந்து ரியலைஸ் ஆயிட்டு, "என்ன?" அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிக்கிறான். "பே நீ சரியாயிட்டியா பே? இப்ப நான் உனக்கு தெரியறேனா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா நீ தெரியிற. நீ குன்சுவான் தானே?" அப்படின்னு சொல்லையில, "ஒரு வழியா நீ சரியாயிட்ட." அப்படின்ற மாரி ஹீரோயின் இங்க ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே மாரி பே வழக்கம் போல ஹீரோயின வந்து கேலி பண்ணிட்டு இருக்கையில, 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா பெட்ல. அப்ப வந்து ஹீரோ என்ன பண்றான்னா, "அடே பே" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஏன்னா ஹீரோயின் பக்கத்துல பே படுத்திருக்குது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல போல இருக்கு. பே பேன்னு சொல்லி கூப்பிடையில பே நல்லா தூங்குறான். அவனே பேவ வந்து பெட்ஷீட்லேருந்து தள்ளி வச்சுட்டு ஹீரோயினுக்கு வந்து போர்வைய நல்லா இழுத்து போத்தி விடுறான். எங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின புரொடெக்ட் பண்றது தான் மெயின் வேலையா இருக்கு. அதுக்கப்புறம் காலையில ஆட்களோட டான்ஸ் ஆடுற ஆட்களோட சேர்த்து ஹீரோயினும் பேவும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அது போக வந்து இந்த முத்திரையை எப்படியாவது சரி பண்ணிட்டு உடம்ப நல்லா குணப்படுத்திட்டு நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்றான். இவங்க 2 பேரும் வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. அங்க பயங்கரமா மழை பெய்யுது. அப்படி வரையில வந்து லியோ நாட்டு மக்கள் எல்லாமே வந்து கூண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினால எமோஷனலா கட்டுப்படுத்தவே முடியல. "நான் போய் காப்பாத்த போறேன்." அப்படின்னு சொல்லையில, "நீ போக
போகாத, நீ பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்கிருவ, கம்முன்ட்டு இரு, இந்த நேரம் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இத மாரி இந்த லியோ நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டு போய் ஹோம்லி ஃபுட்டுக்காக குடுக்க போறாங்களாம். டீமன்ஸ் கிட்ட சாப்பாடா ஆக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இது மாரி அவங்க எங்க போறாங்கன்னு ஹீரோயின் கேட்கையில, இத மாரி சிட்டிக்கு அவுட்டோர்ல தான் இது மாரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லையில, இதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஹீரோ நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கையில, இத மாரி நீ உணர்ச்சி வசப்படாத இந்த டைம்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கையில, என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றான். நீ எங்க வேணா போய் தொலை, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அந்த மக்கள காப்பாத்த தான் போறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லயில, ஹீரோக்கு இங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவ அடங்கவே மாட்டா. இவ ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடத்துலருந்து பார்த்துட்டு, இங்க ஹீரோயின் கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வந்துட்டா மக்கள காப்பாத்துறதுக்காக ஊருக்கு வெளிய இருக்க பகுதியில. இவ உள்ள என்டர் ஆயிட்டே இருக்கையில, இங்க பெருச்சாளி கூட்டங்கள் மாரி நம்மளோட பிங்கோட ஆட்கள்லாம் உள்ள வராங்க புதர்லேருந்து. அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கையில, இவ எதுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாரி பெங்கோட ஆளுங்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆறாங்க. இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மினேறி உள்ளக்க போறா. பெங்கு செம்மையா டென்ஷன் ஆறான். இவள எத்தனை தடவை தான் காப்பாத்தி விடுறது, ஏன் இவ அடங்கவே மாட்டுக்கிறா, எதுக்காக இந்த மக்களுக்காக இவ இவ்வளோ போராடுறா, இவகிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு இங்க பெங்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கையில, ஹீரோயின் பயங்கரமா ஆட்களை நெருங்கி போவையில இங்க பெங்கு ரொம்ப டென்ஷன் ஆறான். இவ சாக போறா அப்படின்றது பெங்குக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க இருக்கிறது ஃபுல்லா டீமன்ஸு. அவ சாக போறா, அவள போய் நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். பக்கத்துல இருக்க எல்லாருமே உட்காருங்க, நம்ம காரியமே கெட்டு போயிடும். அவ போனா போய் சேர்றா, அவ அடங்க தான் மாட்டுக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்லையில, நீங்க இப்போ உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எல்லாரும் சுத்து போட்டாங்க டீமன்ஸ் ஃபுல்லாமே. ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டா. அப்ப கூட அடங்க மாட்டுக்கிறா. இன்னமும் தில்லா தான் நிக்கிறா. எந்த தைரியத்துல தான் அப்படி நிக்கிறானே எனக்கு தெரியல. கடைசியில நம்மளுடைய பே வந்துடுறான் கண்ணாடி உருவத்துல. அவன் கிட்ட தான் ஒரு சாபம் இருக்கே. அவ கண்ணாடி முன்னாடி யார் நின்றாலும் அந்த சாபத்தை வச்சு சபிச்சு சாவடிச்சிருவான். ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு பிரைட்டா மின்னிட்டு இருக்கையில ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அவன் வந்துட்டான் நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லல. அவன் வெளிச்சத்தை கொடுத்து அங்க சுத்தி இருக்க டீமன்ஸை ஃபுல்லா அவன் சாபத்தால சபிக்க வச்சு எல்லாருமே சாவடிச்சு போட்டுறான். எல்லாரும் ரவுண்டா செத்து கிடக்குறாங்க. என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் போய் உன் ஆட்களை போய் காப்பாத்து அப்படின்ற மாதிரி பே சொல்றான். டைம் ஆகுது போ அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பே அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க மக்கள் எல்லாம் போய் காப்பாத்தி விட்டுட்டு இருக்கா. சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கிரம் உதவி பண்ணி எல்லார் கயிறு கட்டையும் அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க மக்களுக்கு உத்தரவு போடுறா. ரொம்ப நல்லதுமா, நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கையில நம்ம பே என்ன பண்றான்னா, அங்க ஒரு மந்திரத்திரை பயன்படுத்தி அவங்க அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டக்கு டக்குன்னு போற மாதிரி அவன் ஒரு மந்திரத்திரை பயன்படுத்தையில இங்க ஆதி ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு, என்னோட பிளான்ல நீ யாரடி குறுக்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. கிட்டத்தட்ட ஹீரோயின் சாகுற நிலைமைக்கு போயிடுறா. அவளால ஒண்ணுமே டிஃபெண்டே பண்ண முடியல. அப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கையில ஹீரோ அந்த கண்ணாடியிலேருந்து வெளியே வரான். வந்துட்டு ஒரு கத்தியை தூக்கி வீசுறான் ஆதி மேல. அந்த கத்தி வரதை ஆதி பார்த்துட்டு விலகுறான். ஹீரோயினுக்கும் அவனுக்கும் நடுவில் போகையில், யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி ஆதி பார்த்து சிரிக்கிறான். தோ வரண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கீழே போட்டுட்டு, இதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஆதி அந்த கண்ணாடி மூலயமா அவனும் அந்த கண்ணாடி உலகத்துக்குள்ள போயிடறான். நம்ம ஹீரோ பேவோட உலகத்துல தான் இருந்திருப்பான் போல. உள்ளக்க போய் சுத்தி முத்தி பார்க்குறான், ஆளையே காணோம். ஹீரோ வந்தோடனே ஆதியை ஒரே புஷ் பண்ணிடுறான். ஆதி அப்படியே போய் கீழே விழுகிறான். ஹீரோ போய் சாகுடா அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கான். இது அவனோட ஏரியா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி உருவத்துலேருந்து மாறி அந்த கண்ணாடி ஊக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறான். பேவை கண்ணாடியாக்கி தனக்குள்ளே இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்தில் போகிறான். இதை மாதிரி நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேயா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நான் இல்லாமல் உன்னை யார் இந்த போருக்கு வர சொன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லல. லார்ட் ஜூ நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கையில, நீ இப்போ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ சாக கிடக்கிற நிலைமையில தூக்கிட்டு போறான். இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம பிங்கு பார்க்குறான். என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கையில வானத்துலேருந்து பொத்துன்னு ஆதி கீழே விழுகிறான். விழுந்தவுடனே இவனு யாரும் போகாதீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆதி ரொம்ப டயர்டாக தான் விழுந்திருக்கான். அவனுக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு பொத்துன்னு கீழே வந்துடுறான். இதை பார்த்த நம்மளுடைய பிங்கு என்ன பண்றான்னா, மந்திர விளக்கு எடுத்து வச்சு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர விளக்கை எடுத்து வச்சு நம்ம அண்ணனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர விளக்கை வானத்துல தூக்கி போடுறான் பிங்கு. அந்த மந்திர விளக்கு மேலே போனோடனே பிரகாசமா அப்படியே எரியுது. எரிஞ்சதுக்கப்புறம் அது ஒளினால என்ன ஆகுதுன்னா, நம்ம தீய சக்தியான நம்ம ஆதியோட உடம்புல இருக்க ஆத்மாவை அந்த மந்திர விளக்கு அப்படியே உறிஞ்சிக்குது. இதெல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி நம்ம பிங்கு பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் சாகுறத அப்படியே அந்த விளக்கு ஒளி இழக்குது. ஒளி இழந்துட்டு கைக்கு வரும்னு பார்த்தா வெடிச்சு சதறிடுது. அது ஃபேக்கான விளக்கு போல இருக்கு. அது இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு
ஒன்றுமே புரியல. ஒரு வேளை நம்ம அண்ணன் செத்து கித்து தொலைஞ்சிட்டானா, அவன் பவர் தாங்க முடியாம தான் அந்த விளக்கு உடைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எடுத்து பார்க்கையில அவனுக்கு தெரிஞ்சிருது. இது ஃபேக்கான விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பீஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அது ஒரிஜினல் மாரியே ஒரு ஃபேக்க பண்ணி வச்சிருக்காங்க. சரி செத்து கித்து போயிருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போய் அவன் மூக்குல கை வச்சா அவன் டபக்குன்னு கண்ண முழிச்சிடுறான். இத பார்த்த ஆதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆத்தாடி நம்மள கொன்றுவானேன்னு சொல்லிட்டு, "அண்ணே நீங்க இப்ப நல்லா தான் இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி நடிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல ஆதி சொல்றான், "இந்த நாட்டோட 2வது இளவரசன் வந்து ரொம்ப மாறிட்டான். மாற்றம் அதிகமா தெரியுதுன்னு இல்ல. என்னண்ணா நீ விளையாடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லையில, "சரி நீங்க ஒரு இமோர்டல பார்த்தியா? அந்த இமோர்டல் இங்க வந்துச்சே." அப்படின்னு கேட்கையில, "நான் எந்த இமோர்டலையும் இங்க பார்க்கல." அப்படின்ற மாரி பெங்கு சொல்றான். "நீ என்னத்த தான் கவனிச்சு தொலையிற? சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்றத நீ கவனிக்கிறியா இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க ஆதி செம்மையா கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு நல்லா அடிபட்டுருக்கும் போல இருக்கு. நொண்டி நொண்டி தான் போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.